நானே உங்க வீட்டுக்கு வரேன். அப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். எனக்கு ஓகேங்க. நீங்க எப்போ வரீங்கன்னு மட்டும் சொல்லுங்க புனிதா. இப்பவே போலாம். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஐயோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. சரி, ஏதாவது காஃபி டீன்னு சாப்பிட்டு போலாமா? கபிலன், அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜாதக பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நம்ம கிளம்பலாமா? சரி வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? புனிதா, நான் பைக்ல வந்திருக்கேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா? வேணாம் கபிலன், நானும் உங்க கூட பைக்ல வந்துடுறேன். நீங்க திரும்பவும் என்ன கொண்டு வந்து இங்க டிராப் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க. நாங்க ஹெல்மெட் போட்டுக்கோ. போலாமா? அவன் கூட பைக்ல ஏறி போற அளவுக்கு ஆயிடுச்சா? இருக்கட்டும், எங்க சொல்லணுமோ அங்க சொல்லி வச்சுக்கிறேன். வாங்க, உள்ள வாங்க. அப்பா. அடடே, புனிதாவா? வாமா வாமா வா. வாங்க, உட்காருங்க. உட்காருமா. எப்படிமா இருக்க? என் நண்பன் எப்படி இருக்கான்? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். ராஜா மாதிரி இருக்கேன். சரி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. நான் காஃபி போட்டு கொண்டு ஐயோ அங்கிள், ஒரு நிமிஷம் இருங்க. நான் போய் போட்டு வரேன். No, 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 no. நீ எங்க வீட்டோட கெஸ்ட், என் நண்பனோட பொண்ணு. உனக்கு நான் தானே காஃபி போட்டு கொண்டு வரணும். வந்துரு இருமா. சரி அங்கிள். வீட்டை ரொம்ப நல்லா வச்சிருக்கீங்க கபிலன். இந்த கிரெடிட் எல்லாமே எங்க அப்பாவுக்கு தாங்க சேரணும். அவர் தான் சும்மாவே இருக்க மாட்டார், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்தாம்மா காஃபி, எடுத்துக்கோ. தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ்ப்பா. ஆம்பளைங்க போடுற காஃபி கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். கபிலன் சொன்னாமா, அமுதாவுக்காக நீ பேசுனத, அதை கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நானும் தென்முகனும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. இப்ப நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அப்பா, புனிதாக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது, அதான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஹெல்ப்பா? ஆமா அங்கிள், வீட்ல சின்ன பிரச்சனை. கபிலன் கிட்ட அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ கபிலன் தான் அப்பா கிட்ட ஐடியா கேட்கலான்னு சொன்னாரு. அதான் உங்களை பார்க்க உடனே கிளம்பி வந்துட்டேன். வீடுனாலே சிறுசும் பெருசுமா பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். இதோ இங்க உட்காந்துருக்கானே, இவன் தங்கச்சிய ட்ரைனிங்க்கு விட மாட்டேன்னு இவன் பண்ணாத பிரச்சனையா? ஐயோ அப்பா, ப்ளீஸ் அப்பா. புனிதா என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேளுங்க. சாரிம்மா வயசாயிடுச்சுல, இப்படி எதையாவது பேசிக்கிட்டு இருப்பேன். சரி, அப்படி என்னம்மா வீட்டுல பிரச்சனை? அங்கிள், என்னோட தம்பிக்கும் என் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்க. வீட்டுல கல்யாண தேதியை குறிக்க ஜோசியரை வர சொல்லிருந்தோம். சரி. வந்த ஜோசியரு என் அத்தை பொண்ணு ஜாதகத்தை பார்த்துட்டு, இந்த பொண்ணோட ஜாதகத்துல கண்டம் இருக்கு, அதையும் மீறி கல்யாணம் பண்ணி வச்சா என் அப்பாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? ஏன்பா, அவங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? அம்மா, இவன் கிடக்குறாம்மா, நீ மேல சொல்லுமா. கடைசியா என் நண்பன் என்னதான் சொன்னான்? அங்கிள், எங்க வீட்ல யாருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. பத்தாத குறைக்கு இந்த கல்யாணம் நடக்கலன்னா என் தம்பியும் அவன் விரும்புற பொண்ணும் செத்துருவேன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அங்கிள். அம்மா புனிதா, எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள ஐயா இருக்காரு, அவர்கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாமா? நம்ம பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா? சூப்பர் அங்கிள். அங்கிள், எனக்கு அவரோட டீடைல்ஸ் மட்டும் கிடைக்குமா? உண்மையாவாப்பா சொல்றீங்க? அப்புறம் இந்த விஷயத்துல போய் சொல்லவா முடியும்? இதோ இவன் இருக்கானே, சின்ன வயசுல விஷ காய்ச்சல் வந்து படுத்த படுக்கையா கிடந்தான். டாக்டர்ஸ் எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு கை விரிச்சுட்டாங்க. இவன் அம்மா தான் அந்த ஐயாவை பார்க்கலாம்னு கூட்டிட்டு போனாங்க. நான் நம்பிக்கை இல்லாம தான் கூட போனேன். பரிகாரம் சொன்னாரு, செஞ்சோம். அப்புறம் இவன் நல்லபடியா இருந்துச்சுட்டா.
அதுல இருந்து நாங்க அந்த ஐயாவை கேட்காம எதுவுமே பண்றதில்ல. இவன் அம்மா போனதுக்கு அப்புறம் தான் அவரை பத்தி பேச அவசியமே வரல. ஐயோ அங்கிள், அப்ப அவரை காண்டாக்ட் பண்ணவே முடியாதா? ஏன் முடியாது? அதெல்லாம் முடியும். கொஞ்சம் இருமா. இதா கிடைச்சிருச்சு. அப்பா, அந்த ஐயா கிட்ட நீங்களே பேசுறீங்களேப்பா. அவர் எங்க இருக்காரு, எப்ப பார்க்க வரலான்னு நீங்களே கேட்டுறீங்களேப்பா. கபிலா, நேரடியா அவர்கிட்ட பேச முடியாது. அவர் சிஷ்ய பிள்ளை கிட்ட தகவல் சொல்லிட்டா போதும். வணக்கம். வணக்கங்க. நீங்க யாரு? நான் ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் பெரியசாமி பேசுறேன். எனக்கு பெரிய ஐயாவை நல்லாவே தெரியும். நாளைக்கு அவரை பார்க்க வரலாமா? ஐயா நாளைக்கு ஃப்ரீயா தான் இருக்காங்க. நாளைக்கு நீங்க வந்தா பாத்துரலாம். சரி. மத்தத நீங்க ஐயா கிட்ட நேர்ல வந்து பேசிக்கோங்க. சரிங்க ஐயா, சரி. அப்ப நாளைக்கே வந்துடுறோம். சரிங்க. சரிங்க. சரி சரி. அங்கிள் என்ன சொன்னாங்க? நாளைக்கே வர சொல்லிட்டாங்கம்மா. நாளைக்கு அந்த பொண்ணோட ஜாதகத்தை மறக்காம எடுத்துட்டு வந்துருமா. சரிங்க அங்கிள். அப்பா, புனிதாக்கு அந்த ஐயாவை யார் என்னன்னுலாம் தெரியாது. நம்ம வேணா அவங்க கூடவே போலாமாப்பா? சரிப்பா, இதுவும் நல்ல ஐடியா தான். அங்கிள், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய்க்கிறேன். எனக்கு அட்ரஸ் மட்டும் கொடுங்க. அட என்னம்மா நீ, நம்மெல்லாம் சேர்ந்தே போவோம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். அப்ப நான் நாளைக்கு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நான் கபிலன்ட்ட சொல்லி அந்த ஐயாவோட அட்ரஸ உனக்கு அனுப்ப சொல்றேன். நாளைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு நம்புவோம். ஆமா அங்கிள், எனக்கு இப்பவே ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ அங்கிள். அப்ப நான் கிளம்பட்டுமா? சரிம்மா. கபிலா, நீ போய் புனிதா விட்டுட்டு வா. சரிப்பா. நான் வரேன் அங்கிள். போயிட்டு வாமா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். என்னம்மா இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிட்டு